நம்ம பொதுவாக நம்மளுடைய பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய லைஃப் அப்படின்றது, அதனுடைய வாழ்நாள் அப்படின்றதே நீ சுவாசிக்கக்கூடிய காற்று தான். அதை ஒரு கவுண்டிங்கில் சொல்லுவாங்க. அப்போ நீ ஒரு நாளைக்கு இத்தனை முறை சுவாசத்தை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுற, அப்போ உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தடவை நீ இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறதை வச்சு தான் உன்னுடைய லைஃப் நீ 100 வயசு வரைக்கும் வாழ போறியா, 80 வயசு வரைக்கும் வாழ போறியா, 180 வயசு வரைக்கும் வாழ போறியான்றதே இருக்குதுன்றதை சொல்லுவாங்க. மூச்சு காற்று தான் ரொம்ப முக்கியம்பாங்க. அதனால நிதானமாக உள்வாங்கி நிதானமாக வெளியில் விடு அப்படின்பாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வேக வேகமாக மூச்சு வாங்குறீங்க, வேக வேகமாக மூச்சு விடுறீங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ வேக வேகமாக மூச்சு வாங்கி வேக வேகமாக மூச்சுகளை விடக்கூடிய சில உயிரினங்கள், அதாவது டாகு, நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேக வேகமாக இளைக்கும் அப்படின்னு வேக வேகமாக வாங்கி வேக வேகமாக விடுற மாதிரி. அப்போ அதோட லைஃப் கம்மி. அது மாதிரி நீங்கள் வேக வேகமாக வாங்கி வேக வேகமாக விட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் குறையும். நிதானமாக மூச்சு உள்ளே வாங்கி நிதானமாக வெளியே விடணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம்.